காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது ஜங்கிள் புக் மோகிலி. நம்மலாம் சிறு வயதில், அதாவது 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் சின்ன வயசில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ட்டூன் தொடர் வந்து ஜங்கிள் புக். அதில் வரக்கூடிய அந்த மோகிலி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அது ஏதோ கற்பனை கதை அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. புனையப்பட்ட ஒரு புனைவு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கதையை தழுவி எழுதப்பட்டது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கிப்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், அவர் உணர்ந்த தெரிந்த ஒரு உண்மை கதையை வைத்து தான் அவர் இந்த புக்கை எழுதுகிறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதில் மோகிலி அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கிற மாதிரி ஒரு பையன் உண்மையிலேயே வந்து உத்தரப்பிரதேசனுடைய அடர்ந்த காடுகளில் ஒரு பையன் இருக்கிறான். ஓநாய்களால் அவன் வளர்க்கப்படுறான். ஓநாய் மாதிரியே அவனும் 4 கால்லையே ஓடுறான், எல்லாம் பண்ணுறான். அப்போது வேட்டையாடுவதற்காக வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓநாய்க்கு நடுவில் இந்த பையன் மாட்டிக்கிட்டான், இவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க முயற்சி எடுக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இவன் ஓநாய்களால் வளர்க்கப்படுறாங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியாது. அப்போது அந்த ஓநாய்கள்டேருந்து அவனை தனிமைப்படுத்தணும், பிரிக்கணுங்கிறதுக்காக அவங்க வேட்டையாடும் பொழுது அவனுடைய தாயாக இருக்கக்கூடிய ஒரு ஓநாய் வந்து இறந்து போயிடுது. அப்போது அவன் இன்னும் வந்து ரொம்ப ஆக்ரோஷம் அடைந்து அந்த வேட்டையாடுகிறவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறான். அப்போது அவங்க மீண்டும் வேட்டையாடி அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓநாய்கள்டேருந்து மீட்டுட்டு வராங்க. மீட்டுட்டு வந்தாலும் அவன் வந்து ஒரு மிருக குணத்தோடய அவன் இருக்கான். மனிதனுக்குரிய அடையாளமே அவன்கிட்ட இல்லை. சாப்பாடு வச்சாலும் அவங்களுடைய கைகளை கடிக்கிறான். அவன்கிட்ட பக்கத்தில் யாரும் பேச போகிறதில்ல, பழகிறதில்ல. 6 மாதம் ஆனாலும் அவன் பாஷையை கற்றுக்கிறதே இல்லை. அவங்க பாஷையை இவன் புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஒரு மிருகத்துக்கு உண்டான செயல்பாட்டோட தான் அவன் எப்போதுமே இருக்கிறான். அவன் வந்து அவனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு காப்பகத்துக்கு கொண்டு வராங்க. அந்த காப்பகத்துக்கு அவன் வந்தது வந்து சனிக்கிழமை வந்தான். அதனால் அவனுக்கு பேர் வந்து சனி சார் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. அந்த காப்பகத்தினுடைய உரிமையாளர் மட்டும் அவன்கிட்ட கொஞ்சம் செய்கையோடு பேசுவார். அவருடைய செய்கைக்கு மட்டும்தான் அவன் வந்து கட்டுப்பட்டு அவன் வந்து செயல்படுவான். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் 4 காலிலே தான் போயிட்டே இருந்தானே தவிர 2 காலில் அவன் நிற்க வைக்கிற முயற்சியே கடைசி வரைக்கும் அவங்களால் வெற்றி பெறவே முடியலை. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவன் அடைஞ்சான். மனிதர்கள்டேருந்து அவன் கற்றுக்கிட்டது ஒரே ஒரு பழக்கம் அப்படின்னா அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம்தான். அதுக்கு ரொம்ப பெரிய அடிமையாரான். அதனால் அவனுக்கு வந்து டிபின்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், நிமோனியா, இந்த மாதிரியான பல நோய்கள்லாம் வந்து அவன் இறந்து போயிடுறான். காட்டில் அவன் இருந்திருந்தால் உண்மையிலே இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பானா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. விலங்குகளாக அவன் இருக்கும்பொழுது அவன் வந்து கூட 2 ஆண்டுகள் வேணால் அந்த காட்டில் வாழ்ந்திருக்கலாம். வேறு ஏதாவது விலங்குகளால் வேட்டையாடப்பட்டிருக்கலாம். அல்லது இந்த சிறுத்தையாலேயே வந்து அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து அவன் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனை வேட்டையாடி நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த காப்பகத்தில் சேர்த்தனால தான் இத்தனை ஆண்டு காலம் அவன் உயிரோடு இருந்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. ஆனால் அந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்லையும் பல்வேறு விதமான செய்திகள் வந்தது. குரங்குகள்லாம் சேர்ந்து காட்டில் ஒரு சிறுவனை வளர்த்தது, சிங்கங்கள்லாம் சேர்ந்து காட்டில் ஒரு சிறுவனை வளர்த்துது, காட்டுக்கு வேட்டையாட போனவங்க வந்து புலிக்கிட்ட தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு வந்துட்டாங்க, அந்த புலி தான் அந்த குழந்தைய வந்து இன்னும் வளர்த்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான கதைகள் இந்தியா முழுக்க பல செய்திகளாக பல நாட்களாக தொடர்ந்து வந்த காலகட்டம் அது. இதனுடைய உண்மைத்தன்மையை அடிப்படையாக வைத்து தான் வந்து கிப்ளிங்கிறவர் வந்து ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் வந்து எழுதுகிறாரு. அதில் மோகிலி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் உருவாக்குறாரு. கரடிகளால் அவன் வந்து வளர்க்கப்படுவதை போல் அந்த காட்சியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் இன்றைக்குமே வந்து தன்னுடைய பாலியத்தை நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த கதை வந்து எல்லாருக்குமே ஒரு நினைவில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏதோ கற்பனை கதை அல்ல, இதுக்கு பின்னால் இருப்பது உண்மையான கதை அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.